வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. தலைவர் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னாலே ஒரு உற்சாகம் தான். அதுவும் எம்ஜிஆருக்கு வாலி அவர்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னாலே அது கூடுதல் சந்தோஷம்தான், ஒரு குதூகலம், கொண்டாட்டம் தான். அந்த பாட்டை ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் இருக்கிற அந்த பாட்டு, எம்ஜிஆருடைய பாட்டுல ஒரு காதல்ல இருக்கிற அந்த அந்த குதூகலம் இருக்குல்ல, அதை வார்த்தையால விவரிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் சார் டியூன் போட்டாருனாக்கா சும்மா டிஎம்எஸ்க்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். டிஎம்எஸும் சுசீலாமாவும் அப்படி சேர்ந்து பாடின ஒரு பாட்டு. இந்த பாட்டு நமக்கு இன்னைக்கு கேட்டாலும் ஏதோ ஒரு புது பாட்டு கேட்குற அனுபவத்தை ஒவ்வொரு தடவை தரும். இது வரைக்கும் இந்த பாட்டை நீங்கள் 120 தடவை கேட்டிருக்கீங்கன்னா 120 தடவையும் இந்த பாட்டினுடைய வரிகள், இந்த பாட்டினுடைய மேக்கிங் ஸ்டைல், இந்த பாட்டினுடைய இசை, இது எல்லாமே நமக்கு ஒரு புது பாட்டை கேட்குற ஒரு உணர்வை தரும். அது அழகிய தமிழ் மகள் இவள் அப்படின்னு. இந்த மெட்டுக்குள்ளார எத்தனை ஜாலங்கள் மெல்லிசை மன்னர் காமிச்சிருக்காருன்னு பாருங்க. வரிகளும் அப்படிதான். வாலி அவர்கள் மிகச்சிறந்த முறையில் வரிகளை போட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப நாளாக என் நண்பர்கள்ட்டெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன், எம்ஜிஆர்னாக்கா ஒரு சீசன்ட்ரு ஆடியன்ஸுக்கு உண்டான ஒரு மெகா ஹீரோ. அவர் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை போட வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரியான இலக்கணத்தான வரிகளெல்லாம் போட்டு பாட்டை கொடுக்குறாரு அப்படின்னு. அதை பற்றிலாம் அவர் கவலையே படலை. எப்படியா இருந்தாலும் நம்ம பாட்டு போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத இந்த பாட்டெல்லாம் நிறைய பேர் 8வது 7வது படித்து முடித்தவங்க கூட, நான் குறைவாக சொல்லலை, அவங்க கூட இதை அவ்வளவு ரசித்து இந்த பாட்டை பாடுவாங்க. ஏன் அது போய் உள்ளே உட்காந்துக்கும், இந்த உட்காந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும் இந்த வரிகள். அந்த வரிகள்னா அந்த தாளத்துக்கு தக்கபடியான அந்த ஸ்டைலிஷான வார்த்தைகள். அதுதான் வாலி சாருடைய ஜாலம், அதுதான் மெல்லிசை மன்னர், அதுதான் டிஎம்எஸ், அதுதான் நம்ம தலைவர், மக்கள் திலகம், புரட்சி தலைவர். அந்த பாட்டு மஞ்சுளாவுடைய ஃபர்ஸ்ட் படம். அது ரொம்ப கிளாமருக்காகவே இந்த படத்தை ரசித்து பார்த்தவங்க எல்லாம் உண்டு. மஞ்சுளா பேரழகியா இருப்பாங்க. அந்த ஆணி பொன் தேர் கொண்டு மாணிக்க சிலை என்று வந்தாய் நின்றாய் இங்கே ஓன்னு ஒரு கோரஸ் இதுல தேவதைகள் மாதிரி. காணிக்கை பொருளாகும் காதல் என் உயிராகும் நெஞ்சை தந்தேன் அங்கே. அந்த ஃபர்ஸ்ட்ல வந்தாய் நின்றாய் இங்கே, நெஞ்சை தந்தேன் அங்கே அப்படின்னு அந்த வரும். என்னடா இது இவ்வளவு மெல்லிசா போடுது பாட்டு, ஸ்லோவா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாக்க டக்குன்னு மெல்லிசை மன்னர் ரூட்டை மாத்துவார். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். உடனே சுசிலாம், அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அப்படின்னு ஒரு ஹம்மிங்கு. அந்த ஹம்மிங்கே ஜாலங்க, அவ்வளவு அழகுங்க அது. வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். இந்த இம்முங்கிற எழுத்தை வச்சுக்கிட்டு வாலி அவர்கள் என்னென்ன வாலிபத்தை விளையாடுறாரு பாருங்க. அதை வச்சுக்கிட்டு வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். உடனே அவங்க நீலவிழி பந்தல் நீ இருக்கும் மேடை கோலமிடும் ஆசை தூதுவிடும் ஜாடை அப்படின்னு சொன்ன உடனே இளமையில் இனி எது சுகம். எப்படி மெட்டு, இளமையில் இனி எது சுகம், இதை பெறுவதில் பலவித ரகம், இந்த அனுபவம் தனியொரு விதம், மலரும் வளரும் பல நாள் தொடரும். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்.
ஓ அப்படின்னு அந்த செட்டு அட்டகாசமா போட்டிருப்பாங்க. தலைவருக்கு உண்டான காஸ்டியூம் வந்து எம்ஜிஆரை தவிர வேற யார் போட்டாலும் அது கேலியா தான் ஆகும். எம்ஜிஆருக்கு தான் அது அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதே போல ஸ்கின் ட்ரெஸ் எல்லாம் மஞ்சுளாவுக்கு இதுல பயன்படுத்தியிருப்பாங்க. ஸ்கின் போலவே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் அது கவர்ச்சி கிளுகிழுப்பை ஊட்டக்கூடியதா இருக்கும். அடுத்த வரி பாருங்க. பாலில் விழும் பழம் எனும் போதை பெரும் இளம் மனம் அள்ளத்தான் அள்ளி கொள்ளத்தான் காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும் காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும் மெல்லத்தான் நெஞ்சை அள்ளத்தான் மெட்டு. அதுக்கு பாட்டு. கொடி இடை விளைவது கனி, இந்த கனி இடை விளைவது சுவை, அந்த சுவை பெற நமக்கென்ன குறை, நெருக்கம் கொடுக்கும் நிலைதான் மயக்கும். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். என்ன பாட்டுங்க இன்னைக்கெல்லாம் என்ன எழுதுறாங்க. அடுத்தாப்புல பாருங்க. பாவை உனை நினைக்கையில் பாடல் பெரும் கவி குயில், பக்கம் வா இன்னும் பக்கம் வா. எடு. பாவை உனை நினைக்கையில் பாடல் பெரும் கவி குயில், பக்கம் வா இன்னும் பக்கம் வா. அந்த இடத்துல காட்சி அப்படிதான் இருக்கும். பக்கத்துல வந்துருவாங்க, பக்கம் வான்னு சொல்லும்போது பக்கம் வந்துருவாங்க. அடுத்தாப்புல எம்ஜிஆர் சொல்லுவாரு இன்னும் பக்கம் வா அப்படின்னா இன்னும் நெருக்கமா வந்துருவாங்க. கோவை இதழ் இதோ இதோ கொஞ்சம் கிளி அதோ அதோ, கோவை இதழ் இதோ இதோ கொஞ்சம் கிளி அதோ அதோ, இன்னும் நான் சொல்ல இன்னும் நான் சொல்ல வெட்கம்தான். இந்த வரி பாருங்க, எல்லாருமே இந்த பாட்டை பாடியிருக்காங்க. கிராமத்துல எல்லாருமே இந்த பாட்டை பாடுவாங்க. மழை தரும் முகிலென குழல், நல்ல இசை தரும் குழலென குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், நினைத்தேன் அனைத்தேன் மலர் போல் பறித்தேன். என்ன இதெல்லாம் என்னங்க வார்த்தை, யோசிச்சு பாருங்க. மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழலென குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், நினைத்தேன் அனைத்தேன் மலர் போல் பறித்தேன். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். இதனாலதாங்க மெல்லிசை மன்னர்னு எம்.எஸ். விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயாவுடைய அட்டகாசமான டியூனு, வாலி அவர்களுடைய அட்டகாசமான வரிகள், எம்ஜிஆருடைய ஸ்டைலு, டிஎம்எஸ் உடைய குறைந்து காதல் ரசம் சொட்ட சொட்ட சுசீலா அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு இந்த பாடிய இந்த பாடல், ரிக்ஷாக்காரன், இந்த பாட்டு இன்னைக்கும் என்னால் மறக்கவே முடியாத ஒரு அட்டகாசமான பாட்டு. நமக்கு ஏதோ ஒரு சோகம்னு ஒன்று வைங்களேன், தடக்குன்னு நான் டூ வீலரில் போகும்போது அப்படியே மனசு மாதிரி ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சுனாக்கா, அழகிய தமிழ் மகள் இவள் அப்படின்னு கியர் இது ஆக்சிலேட்டர் வேகமாயிடும், சந்தோஷமாயிரும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே சந்தோஷமா வருவேன் நான். வணக்கங்க, வணக்கம்.